Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம Leetcode-46 அதாவது permutations நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். சரி, ஓகே. போன வீடியோல நம்ம என்ன சால்வ் பண்ணோம்? இதுக்கு தேவையான ப்ரீ ரெக்வெஸ்ட்லாம் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்று ரெக்கர்ஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங். இந்த கொஸ்டினை ரெக்கர்ஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ ஆர்எல்ஸ் Leetcode-31 சால்வ் பண்றது மூலமா Leetcode-46 நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போதைக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம இன்னும் ரெக்கர்ஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங் பிளேலிஸ்ட் போடலை. ஏன்னா நம்ம இப்போதான் வந்து கம்பேரேட்டர் பிளேலிஸ்ட்லேயே இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்கும் ஆஷிங்கும் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ரெக்கர்ஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, அதனால நம்மளோட ஃப்ளோவை பிரேக் பண்ண வேண்டாங்கிறனால நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி இப்போ இந்த Leetcode-46 ரெக்கர்ஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங் இல்லாமே எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. நம்ம போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே போன வீடியோல பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் பெர்முடேஷன் அப்படின்னு 120 123 அப்படின்னு கொடுத்தா நெக்ஸ்ட் பெர்முடேஷனான 132 அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இந்த வீடியோல நம்ம பெர்முடேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ என்ன கொஸ்டின்னா, இவங்க 123 அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருவாங்க. நம்ம போன வீடியோல ஜஸ்ட் இதுக்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷனான 132 அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து அரேல ஸ்டோர் பண்ணோம். பட் ஆனால் இங்க என்ன பண்ணணும்னா எல்லா பெர்முடேஷனையுமே 1 2 3க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்னென்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் பெர்முடேஷன் இல்லாம 1 2 3யோட ஆல் பெர்முடேஷனையும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நெக்ஸ்ட் பெர்முடேஷனுக்கு நம்ம கோட் எழுதி சால்வ் பண்ணதோட இதெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன கோட் எழுதணும், இதுதான் கோடா எழுதணும். நெக்ஸ்ட் பெர்முடேஷன் ஒரு ஸ்வாப் ஃபங்க்ஷனு. ஸோ தென் இதுதான் கோட் அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இப்போ நான் அதே மாதிரி நெக்ஸ்ட் பெர்முடேஷனுக்கு வந்து எழுதிக்க போறேன். எப்படி நான் என்னுடைய அப்ரோச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க பாருங்க, முதல்ல ஒரு அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்க போறேன். எனக்கு என்ன இருக்கு, 1 2 3ங்கிறது கிவன் இன்புட்ல இருக்கு. 1 2 3 அப்படிங்கிறது கிவன் இன்புட்ல இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், முதல்ல ஒரு அரே லிஸ்ட், அந்த அரே லிஸ்ட்ல எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ண போறேன்னா, முதல்ல இந்த 1 2 3 ஸ்டோர் பண்ணிக்க போறேன். 1 2 3 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிட்டு தென் நான் இது 1 2 3க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்ன அப்படின்னு நான் கேட்க போறேன். நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்ன, 132. இப்போ 132ன்னு என்னால ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் பெர்முடேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், 123க்கு இமீடியட் நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்னங்கிறத கொடுக்கும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 132வையும் என்னுடைய ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ 132க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்ன அப்படின்னு கேட்க போறேன் அந்த ஒரு ஃபங்க்ஷன்ட்ட. அப்போ 132க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்னது, நெக்ஸ்ட் பெர்முடேஷன் பார்க்கும்போது 2, ஓகே, 2 1 3 கரெக்டா, 2 1 3. ஓகே, இப்போ இந்த 213யும் நான் ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இப்போ 213க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்ன அப்படின்னு கேட்டா அந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்ன கொடுக்கும், 231ங்கிறத கொடுக்கும். அப்போ இந்த 231ஐயும் நான் ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இப்போ 231க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லும், 231க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்னது, 312. ஓகே, அப்போ இந்த 312ஐயும் நான் என்னுடைய ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இப்போ 312க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்னது, 321. அப்போ இந்த 321ஐயும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் பெர்முடேஷன்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இப்போ 321க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்னது, 1 2 3. ஸோ அப்போ 1 2 3 ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருச்சு. நான் அதுவும் இல்லாமல் போதும், அவ்வளோதான். எல்லா பெர்முடேஷன்னா இவ்வளோதான். ஸோ அப்போ இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்படிதான் இதுதான் என்னுடைய மெத்தட். அப்போ நான் என்ன பண்ண போறேன், முதல்ல நெக்ஸ்ட் பெர்முடேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் நான் எழுதிக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் பெர்முடேஷன், ஏன்னா இப்போ நான் இங்கே எதை ஸ்டோர் பண்ணணும், அரே லிஸ்டா ஸ்டோர் பண்ணணும். அரேவா ஆன்சரை ஸ்டோர் பண்ணாம அரே லிஸ்டா ஸ்டோர் பண்ணணும். அதனால நான் என்னுடைய நெக்ஸ்ட் பெர்முடேஷன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதிக்கிறேன்னா அரே லிஸ்டா எழுதிக்கிறேன். void next permutation. ஸோ இந்த நெக்ஸ்ட் பெர்முடேஷன்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு அரே லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அரே லிஸ்ட் இன்டீஜர், அரே லிஸ்டோட நேம் a அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம், ஸோ சேம் இங்க என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போறோம். ஸோ i j n இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, int i ஈக்குவல் டு இனிஷியலா -1ன்னு வச்சுக்கலாம். int j ஈக்குவல் டு இனிஷியலா -1ன்னு எடுத்துக்கலாம். int n ஈக்குவல் டு a டாட் சைஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு ஃபார் லூப்ல ஃபார் int இல்ல i ஈக்குவல் டு n-1ல இருந்து i greater than 0 வரைக்கும் i மைனஸ் வந்து முதல்ல செக் பண்ணணும். இஃப் a டாட் i is greater than a டாட் i -1 இருக்குன்னா என்ன பண்ணிடலாம், அங்கேயே பிரேக் பண்ணிடலாம். ஸோ பிரேக் பண்ணிட்டு இந்த ஃபாருக்கு வெளியில முதல்ல செக் பண்ணணும், இஃப் i greater than 0 இருக்குன்னா மட்டும்தான் நான் ஜேவை செக் பண்ணணும், அதாவது நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் இருக்கான்னு. ஸோ அப்போ ஃபார்
int j equal to n minus 1, j greater than or equal to I, j minus minus. இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? if array of I minus 1, அதாவது array of j வந்து greater than array of I minus 1 இருக்கணும். பட் ஆனா இது அரே லிஸ்ட் இல்லையா? ஆனா நான் பாருங்க அரேல போட்டிருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அப்ப எப்படி இதை போடணும்? a dot get of I greater than a dot get of அப்படிதான் போடணும். get ஃபங்க்ஷன் தான் போடணும். என்ன அரே லிஸ்ட்ங்கும் போது அரே மாதிரி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. get of j இப்படி போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஓகே கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் a dot get of j, a dot get of j is greater than a dot get of I minus 1. Okay. So a dot get of I minus 1. So இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸ்வாப் பண்ணணும். அந்த I minus 1ஐயும் இதையும் ஸ்வாப் பண்ணணும். அதுக்கு என்னது? எனக்கு collections dot swap அப்படிங்கிற மெத்தடே இருக்கு. ஸோ ஸ்வாப் ஆஃப் இந்த அரேல I minus 1th இண்டெக்ஸையும் ஜேவையும் ஸ்வாப் பண்ணிரு அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்வாப் பண்ணிட்டு பிரேக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஸ்வாப் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னது? ரிவர்ஸ் பண்ணணுமா? ஐல இருந்து n minus 1 வரைக்கும். int starting index equal to I, int ending index equal to n minus 1, while start index less than end index. இப்போ collections dot swap of இந்த ஏல start indexையும் end indexையும் swap பண்ணிரு. then start index plus plus end index minus minus. ஓகே, ஸோ இப்போ இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். நார்மலா எப்படி நான் வந்து ஒரு அரேவை கொடுத்தா அதுக்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷனா நான் மாத்துறது அப்படிங்கிற இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அரே லிஸ்ட் எடுத்து இந்த நம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ நான் நம்ஸ்ன்னு இருக்கிறத வந்து அரே லிஸ்ட்ல எழுதிக்கிறேன். அரே லிஸ்ட் நேம் வந்து இன்டீஜர் ஏன்னு வச்சுட்டு ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். இப்போ என்ன பண்றேன்? நம்ஸ் அரேவை அரே லிஸ்டா மாத்துறேன். ஃபார் int value of nums. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வேல்யூ அப்படியே வேல்யூஸ் ஆட் பண்ணணும். a dot add of value. ஓகே, இப்போ வந்து ஏங்கிற அரே லிஸ்ட் இருக்கு. நான் முதல்ல என்ன பண்ண போறேன்? இப்போ வந்து ரிட்டர்ன் பண்றதுக்காக எனக்கு ஒரு 2D அரே லிஸ்ட் வேணும் இல்லையா? ஸோ 2D லிஸ்ட் வேணும் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? லிஸ்ட் திரும்ப உள்ளுக்குள்ள ஒரு லிஸ்ட் இன்டிஜர் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, இப்போ இது நான் ரிட்டர்ன் பண்றதுக்காக டிக்ளேர் பண்ணது. இதுல நான் என்ன பண்ண போறேன்? ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் நான் வந்து இப்போ இந்த நம்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்றேன்னு வைங்களேன். அதாவது இந்த ஏ முதல்ல 1 2 3 கொடுத்தாங்கன்னா 1 2 3ன்னு கொடுத்தாங்கன்னா ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் நியூ அரே லிஸ்ட் போடுறேன்னு சொல்றேன் பாருங்க. நியூ அரே லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் என்னது? அதோட நேம் வந்து ஏ. ஓகே, ஏவை ஆட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய அரே லிஸ்ட்ல இப்போ 1 2 3 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இதுதான் என்னுடைய அரே லிஸ்ட் அப்படின்னா இதுதான் என்னுடைய அரே லிஸ்ட், கம்ப்ளீட் 2D அரே லிஸ்ட். இதுல வந்து நான் முதல்ல என்னுடைய ஆன்சர்ல 1 2 3 அப்படின்னு ஆட் பண்ணிருங்க. இதுதான் எனக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஆன்சர். என்னுடைய ஃபர்ஸ்ட் பெர்முடேஷன்ல நான் இதை தான் என்னுடைய ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். இதை நீங்க ஆட் பண்ணிருங்க. இப்போ நான் வெறும் ஏன்னு கொடுத்தேன்னா இங்க நியூ அரே லிஸ்ட்னு கொடுக்காம நான் ஆட் பண்ணணும்னு வைங்களேன். முதல்ல ஏ ஆட் ஆகும். இப்போ நான் ஏ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் பெர்முடேஷன் ஆஃப் ஏ. இப்போ இந்த ஏங்கிறது என்கிட்ட இங்க குளோபலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஏ இது வந்து என்னுடைய ஆன்சர் அரே லிஸ்ட்ல இருக்கிறது. பட் ஏல என்ன இருக்கும்னா 1 2 3 அப்படிங்கிறது இருக்கும் குளோபலா. இது வந்து குளோபலைஸ்ட். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஓகே, நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீ என்ன பண்றேன்னா எனக்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் ஆஃப் ஏ இதோட நெக்ஸ்ட் பெர்முடேஷன் நீ கண்டுபிடிச்சிரு அப்படின்னு நான் சொன்னேன்னா இது என்ன பண்ணும்? இந்த ஏங்கிறதுலே 1 2 3க்கு அப்புறம் நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்னது? 132. அப்ப என்னுடைய ஏ வந்து என்னவா மாறிடும்னா 132வா மாறிடும். அப்போ 132வா மாறிடும். அப்போ 132வா மாறும்போது இது என்ன பண்ணக்கூடாது? எனக்கு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிற இந்த அரே லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நான் நியூன்னு கொடுக்காம சேம் அதே ஏவா கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணியிருந்திருக்கும்? இங்கேயும் 132வா மாத்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணது அது ஒரு நியூ அரே லிஸ்ட். இப்போ நான் இது என்ன பண்ணிட்டேன்? அந்த ஏவை நெக்ஸ்ட் பெர்முடேஷன் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அரே லிஸ்ட்ல என்ன இருக்கு? 132 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப அகைன் இதே தான் பண்ணுவேன். ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் நியூ அரே லிஸ்ட் இன்டிஜர் ஆஃப் ஏ. இப்போ ஏவோட வேல்யூ என்னது? 132. அப்போ இப்போ என்னோட ஆன்சர்ல என்ன ஆட் பண்ணுவேன்? 132.
2 அப்படிங்கறத ஆட் பண்ணுவேன். இப்போ இந்த ஆன்சர் என்னோட அஃபெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா, நான் நெக்ஸ்ட் ஏவை சேஞ்ச் பண்ணாலும் அஃபெக்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், திரும்ப நெக்ஸ்ட் பெர்முடேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி 132க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் என்னது, ஸோ 132க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் 212. அப்போ இப்போ என்னுடைய அரே வந்து என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா, இந்த அரே லிஸ்ட் என்னவா மாறி இருக்கும்னா 213 அப்படின்னு மாறி இருக்கும். ஓகே, ஸோ 213. ஆனா இந்த ஆன்சர் இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதனால தான் என்ன கொடுத்துருக்கேன், நியூ அரே லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இது எவ்வளவு டைம் ரிப்பீட் ஆகும், ஒரு 3 லென்த் இருக்கிற ஒரு அரே இருக்கு, அதாவது ஒரு 3 நம்பர் இருக்கு. ஸோ இது எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இதேவே நான் வந்து ரிப்பீட் பண்ணணும் கரெக்டா. ஆனால் எவ்வளோ டைம் ரிப்பீட் பண்ணுறது, இந்த 2 லைனை நான் ரிப்பீட் பண்ணணும். ஸோ எவ்வளோ டைம் ரிப்பீட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது எவ்வளோ டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, உங்ககிட்ட ஒரு 3 வேல்யூ இருக்கு ஓகேவா. அப்போ ஆக்சுவலாக பெர்முடேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இப்போ மொத்த இதோட லென்த் என் வந்து லென்த் வந்து 3, ஏன்னா வந்து 1 2 3 அப்படின்னு இருக்கு ஓகேவா. ஸோ ஏன்னா 3 லென்த். இப்போ நான் என்னன்னா n = 3, ஏன்னா லென்த் வந்து 3 அப்படின்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ சூஸ் பண்றதுக்கு எனக்கு 3 ஆப்ஷன் இருக்கு கரெக்டா. ஒன்னு நான் 1 சூஸ் பண்ணலாம், இல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூஸை மட்டும் சொல்றேன், 1 சூஸ் பண்ணலாம், இல்ல 2 சூஸ் பண்ணலாம், இல்ல 3 சூஸ் பண்ணலாம் கரெக்டா. ஒன்னு 1, இன்னொன்னு 2, இன்னொன்னு 3. நான் 1 சூஸ் பண்ணலாம், 2 சூஸ் பண்ணலாம், 3 சூஸ் பண்ணலாம், 3 இதை சூஸ் பண்ணலாம். சரி ஓகே, அப்போ நான் ஃபர்ஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த செகண்ட் வேல்யூ சூஸ் பண்ணணும். செகண்ட் வேல்யூ சூஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸோ எனக்கு செகண்ட் வேல்யூ சூஸ் பண்றதுக்கு எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு 3 ஆப்ஷன் இருந்தது ஓகே, செகண்ட் இதை சூஸ் பண்றதுக்கு எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்னென்னு பார்க்கலாமா. ஒன்னு 1 2, இன்னொன்னு 1 3 கரெக்டா. இங்க நான் சூஸ் பண்ணலாம்னா 1 2 1, அப்படி இல்லைன்னா 2 3. இங்க எனக்கு என்னது, ஒவ்வொரு இடக்கும் 2 ஆப்ஷன் இருக்கு, 3 1, அப்படி இல்லைன்னா 3 2 கரெக்டா. அப்போ ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனு, ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் 2ங்கும் போது 3 ஆப்ஷனுக்கு 2னா 3 × 2, ஏன்னா அடுத்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அடுத்தது என்னது, இங்க 2. இப்போ ரெண்டாவது வேல்யூவே நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஒரு வேல்யூ இருக்கு, ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 1 தான் இருக்கு. அப்ப அதை சூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க எனக்கு என்னது, 1 1 2 3, ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ சூஸ் பண்ணியாச்சு. இங்க 1 3 2 ஓகே, இங்க சூஸ் பண்ணோம்னா 2 1 3. ஸோ இங்க சூஸ் பண்ணோம்னா 2 3 1, இங்க சூஸ் பண்ணோம்னா 3 1 2, இங்க சூஸ் பண்ணோம்னா 3 2 1 கரெக்டா இருக்கா. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு இந்த அத்தனை ஆப்ஷனுக்கும். அப்போ இன்டூ 1 இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன வருது, 6ன்னு வருது. அதாவது லென்த் 3 இருந்தா எனக்கு எந்த மாதிரி கால்குலேட் ஆகுது, 3 × 2 × 1. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், 3 ஃபேக்டோரியல்னு சொல்லலாம். அப்ப அதே மாதிரி லென்த் 4 இருக்குன்னு வைங்களேன், 1 2 3 4 அப்படின்னு என்னது, ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் இருக்கும். அது எய்தர் 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம். 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 இன்டூ, அடுத்தது ஒவ்வொரு இதுக்கும் என்னது 3 ஆப்ஷன் இருக்கும். என்னென்ன, ஒன்னு 1 2ஆ இருக்கலாம், இல்ல 1 3ஆ இருக்கலாம், இல்ல 1 4ஆ இருக்கலாம் கரெக்டா. 2 3 4. இங்க என்ன எடுக்கும்போது ஒன்னு 2 1ஆ இருக்கலாம், 2 3ஆ இருக்கலாம், 2 4ஆ இருக்கலாம். இங்க சூஸ் பண்ணும்போது 3 1ஆ இருக்கலாம், 3 2ஆ இருக்கலாம், 3 4ஆ இருக்கலாம். இங்க சூஸ் பண்ணும்போது 1 4ஆ இருக்கு, சாரி 4 1ஆ இருக்கலாம், 4 1ஆ இருக்கலாம், 4 2ஆ இருக்கலாம், 4 3ஆ இருக்கலாம். அப்ப நெக்ஸ்ட் எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் 3 ஆப்ஷன் போது இங்க 4 சாய்ஸ் இருக்கா, 4 × 3. நெக்ஸ்ட் என்ன வரும், இந்த ஒவ்வொரு இதுக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்ணிட்டேன், செகண்ட் இதை சூஸ் பண்ணிட்டேன். இங்க சூஸ் பண்றதுக்கு எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ இன்டூ 2. இப்போ இந்த இது 1 2க்கு நான் சூஸ் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்னது, 1 2 எய்தர் 3ஆ இருக்கலாம், இல்ல 1 2 4ஆ இருக்கலாம். அதனாலதான் 2, 4 × 3 × 2. அப்ப அடுத்தது இன்டூ 1. இதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேக்டோரியல் ஆஃப் n அப்படிங்கிற நம்பர் பாசிபிள். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க n ஒன்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ n என்னது, int n = nums.length, nums.length. ஓகே, இப்போ நான் ஃபேக்டோரியல் எழுதணும். ஸோ ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன். ரிட்டர்ன் int ஃபேக்டோரியல் ஆஃப், உள்ள ஒரு n வருது. ஸோ இப்போ ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது, இனிஷியலா int ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் = 1 ஃபார் int I = 1, I less than or equal to, less than or equal to n, n I plus plus. Okay, fact equal to fact star I. Okay, finally return factorial. Okay, இப்போ ஃபேக்டோரியலும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இதே ப்ராசஸ், இந்த 2 ப்ராசஸை நான் எது வரைக்கும் பண்ணணும் நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த 2 ப்ராசஸை நான் எது வரைக்கும் பண்ணணும், ஃபார்
int i வேணாம், i ஆல்ரெடி மேல யூஸ் பண்ணியிருக்கோமா? இல்ல i equal to 1, i less than or equal to factorial of n வரைக்கும் யூஸ் பண்ணணும். i plus plus. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள இந்த ரெண்டு லைன் போடுறேன். ஓகேவா? ஸோ முதல்ல ஆட் பண்றேன், திரும்ப நெக்ஸ்ட் பெர்முடேஷன் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன், திரும்ப அதையும் ஆட் பண்றேன் அப்படின்னு டில் ஃபேக்டோரியல் டைம்ஸ் நான் ஆட் பண்ணனால எல்லா பெர்முடேஷனையும் நான் ஆட் பண்ண மாதிரி. இப்போ நான் என்ன கொடுத்தாலும் எனக்கு இப்போ நான் வந்து 1 2 3 லைனா தான் கொடுக்கணுமா? ஏன் நான் 3 2 1 ஃபர்ஸ்ட் கொடுத்தா என்ன பண்ணும்? 3 2 1 ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் பெர்முடேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? 3 2 1 1 2 3 நெக்ஸ்ட் கொடுக்கும். அப்போ 1 2 3க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் 132. ஆல்ரெடி இது ஒரு டைம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு டைம் 132க்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் 2 1 3. அடுத்து இதுக்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் 2 3 1. அடுத்தது இதுக்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் 3 1 2. ஓகே, அடுத்து இதுக்கு நெக்ஸ்ட் பெர்முடேஷன் 3 2 1. அப்படி எல்லா ஃபேக்டோரியல் ஆஃப் டைம் நம்ம ஆன்சரை ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றது? ஃபைனலா ரிட்டர்ன் ஆன்சர். ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைலேஷன் எரரா? எஸ், எக்ஸ்பெக்டிங். ஏன்னா நம்ம இன்ட் ஆல்ரெடி எங்கேயோ யூஸ் பண்ணியிருக்கோம், திரும்ப இன்ட் ஜேன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ இங்கே வந்து j equal to n minus 1. எக்ஸ்பெக்டட் தான். ஹியூமன் மிஸ்டேக். ஓகே, சப்மிட் பண்ணிடலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு பிரதர். ஸோ அசோக், நீங்கள் கேட்ட ப்ராப்ளமை சால்வ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கனாலும் என்ன லேர்ன் பண்ணீங்கிறத கீழே கமெண்ட்ல போடுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye bye, take care guys.